ஜஸ்டிஸ் ஃபார் சோலைராணி. விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிவகாசி ஐயனாடார் காலேஜ்ல இப்போ ரீசெண்டா ஒரு தற்கொலை நடந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு வாரமா அந்த ஒரு நியூஸ் மட்டும்தான் செம்ம இதுவா போயிட்டு இருக்கு. அதுக்கான தீர்ப்பு இந்த ஒரு வாரத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த எல்லா 500க்கும் மேற்பட்ட பசங்களையும் கலைய வச்சுட்டு, இப்போ அவங்க ரெகுலரா காலேஜ ஓபன் பண்ணி ரன் பண்றாங்க. இது தெரிஞ்ச நம்ம பசங்க யா எப்படி ஓப்பன் பண்ணலாம்? 1 வாரம் டைம் கேட்டிருந்தீங்க. 1 வாரம் லீவ் விட்டிருந்தீங்க. இப்ப ஸ்ட்ரைக் கலைஞ்சு நாங்க போன பிறகு நீங்க ஓப்பன் பண்றீங்களே! அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த போலீஸ் இவங்க மேல ஒரு கார்னரிங் பண்ணி, இவங்க மேல ஏதோ ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி, "நீங்க ஏன் சொல்லல? நீங்க ஏன் எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணல?" அப்படின்ற மாரி பசங்க கிட்ட இவங்க கேட்கறாங்க. ஆனா, இது நடந்தது போலீஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படியும் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்ட்ரைக்ல ஒரு பையன் எந்த அளவுக்கு போல்டா பேசியிருந்தான் அப்டின்ட்டு. அதே பையன கார்னர் பண்ணி, டார்கெட் பண்ணி, தரன்னு வலிச்சுன்னு போறாங்க. அந்த வீடியோ கிளிப்பையும் ஆட் பண்றேன். இந்த வீடியோ கிளிப்பையும் ஆட் பண்றேன். நீங்க கொஞ்சம் தெளிவா பார்த்து என்ன முடிவு நீங்க தான் எடுக்கணும். இதுக்கான கரெக்ட்டான ஒரு ஜஸ்டிஸ் வேணும்னா, இத நம்ம சாதாரணமா விடவே கூடாது. அவங்க அதுங்களும் எதுக்கு காலேஜ் திறந்து எல்லாம் நார்மலா ஆக்குறாங்க சார். அன்னைக்கு டிஎஸ்பி சார் சொன்னாரு, அவரை சொன்னதை கேட்டு நாங்க நம்பி போய் நீங்க பண்ணீங்கன்னா நாங்க என்ன பண்ணட்டும்? இப்ப நாங்க ஆர்ஜேடி மேடம் ஒரு வாரம் விடுமுறைன்னு சொல்லியிருந்தோம். சரி, திருப்பி இன்னைக்கே காலேஜ் சார் என்ன சார் இது ஒரு வாரம் லீவுங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க இது என்ன செய்யுது, கவர்மெண்ட் எய்ட் இல்ல, அது அவங்க டிபார்ட்மெண்ட் முடிவு. ஒரு வாரம் உங்களுக்கு டைம் கொடுத்தோம்ல, எந்த ஸ்டூடெண்ட் நிறைய இது வச்சிருக்கேன், நீங்க யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? சார் நேற்று தான் சார் ஸ்டேட்மெண்ட் வாங்கி போயிருக்காங்க தரப்புல இருந்து. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க சார்? அப்ப இன்னைக்கு காலேஜ் ஓபன், அது அவங்க வேலை பாத்துக்குருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நியூஸ ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணா மட்டும் தான் அடுத்தடுத்து என்ன நம்ம நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியும்.